அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம். திருமண பொருத்தம் பார்க்க ஆத்மா ஜீவா சரீரா முறையில் 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். இப்ப இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்காக கல்யாணம் நேரம் வந்துருச்சு. பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய கேள்விய அவங்க கேட்கறதே இல்லை. ஏன்னு கேட்டா வயசு பாத்தீங்கன்னா 25 முடிஞ்சிருச்சு. பாருங்க, 2000 பிறந்தா 3ஆம் மாசத்தோட 25 முடிஞ்சிருச்சு. வயசு 26. அப்ப என்ன சொல்றாங்க, 26னாக்கா பையனாச்சா, அப்போ 25 வயசு வந்தாலே பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. அப்போ பருவ காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு, கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இது மாதிரி பெண்களுக்கும் 18 வயசு 20 வயசு இப்படி வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா ஜோதிடம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய இந்த நேரம், அதாவது கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களே அல்லது நீங்க அதுக்காக தயார் பண்றீங்களே, அந்த நேரமானது திருமணம் செய்வதற்கு உகந்ததா? வயசுலாம் சரியா தான் இருக்கு, பொண்ணும் கொடுப்பாங்க, ஆனா திருமணம் செய்வதற்கு உகந்த காலமா அப்படின்னு பார்க்கணும். என்ன காலம்? வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், அந்த மாதிரி காலம் இல்ல. இந்த நடப்பு தசாநாதன் புத்திநாதனானவன் திருமணம் செய்து வைப்பானாம். இந்த திருமணம் அப்படி நடந்தால் நல்லபடியா இருக்குமா? கணவன் மனைவி வாழ்வார்களா அப்படிங்கிறது தான். இப்ப நாகதோஷம், செவ்வாய் தோஷம்னு பல தோஷங்களை சொல்லி இருக்கக்கூடிய முறையில இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, லக்னத்திற்கு 7, 8ல ராகு இருக்கார். இது நாகதோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கு பாத்தீங்க, ராகு திசையில சனி புத்தி நடந்துகிட்டே இருக்கு. ராகு திசையில சனி புத்தியில கல்யாணம் பண்ணா நாகதோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு இன்னொரு தோஷமா மாறுது. என்ன தோஷம்? கலத்திர தோஷமாக மாறுகிறது. அது எப்படி நாகதோஷம் எப்படி கலத்திர தோஷமா மாறும் கேட்கறீங்களா? அது எப்படின்னு பாருங்க. இந்த லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதி, இந்த லக்னம் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம், 2ஆம் பாவ அதிபதி சனி இங்க நீச்சமா போயிட்டார். குடும்பாதிபதியான சனி பகவான் நீச்சமா போயிட்டாரு. அப்ப இவனுக்கு குடும்பம் அமையறதுல சிக்கல் இருக்குது அப்படிங்கறத அந்த சனி உணர்த்துறாரு. அந்த சனியினுடைய நட்சத்திரத்துல லக்னத்துக்கு 8ல் நின்ற தசாநாதன் இப்ப பாத்தீங்க ராகு பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல இருக்காரு. ராகு 8ஆம் பாவத்தில் இருக்காரு, அட்டமஸ்தானத்திலிருந்து தசை நடத்துறாரு. அவரு லக்னத்துக்கு 2ஆம் பாவ அதிபதி, அதாவது குடும்பத்தை தரக்கூடியவனாகிய சனி பகவானுடைய நட்சத்திர காலில் நிற்கிறாரு. அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 5ஆம் பாவத்துல போய் மேச ராசியில செவ்வாயுடனும் குருவுடனும் கூடி நிக்கிறாரு. நீச்ச பங்கம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீச்ச பங்கம் ஆயிப்போச்சுங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை, அது ஆட்சி தான். ஆனா நீச்ச பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் என்ன தரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2ஆம் பாவ அதிபதி இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்னங்க பாத்தீங்கன்னா, இந்த பாவம் 10ஆம் பாவம், இந்த இங்க இருந்துட்டு 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை இவர் பார்க்கிறார். 3ஆம் பாவத்தை பார்க்கல, 2ஆம் பாவத்தை தான் பார்க்கிறார். அப்ப 2ஆம் பாவம் பலப்படுகிறது. அப்ப நீச்ச பார்வையை தான் பார்க்கிறார், தன்னுடைய வீட்டை நீச்ச பார்வையாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த ராகு பெயர் நிற்கிறார். ராகு தசை நடக்குது. புத்திநாதன் சனி, அவர் தான் குடும்பாதிபதி, அவர் தான் அங்க நிக்கிறாரு. இப்ப நீச்சம் பெற்ற சனி சாரத்துல ராகு ஏர் நிக்கிறார். இது என்னது மறுபடியும் நீச்சல் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோசியத்துல ஒரே கிரகம் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நம்பர் போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பொம்மை அப்படி போட்டிருக்க, அசாக சக்கர அந்த பொம்மை போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ பூவு தலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பூவா பொக்க அப்படின்னு. அது போல ஒரே கிரகத்துக்கு 2 பலன்களை தரக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதை தரும். இப்ப 2ஆம் பாவம்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது இருக்கு இல்லையா, அதை கொடுத்துரும். ஆனா குடும்பத்தை கெடுத்துரும்.
இதுதான் ரொம்ப பேருக்கு தெரியாம நீச்சம் என்ன வேலை செய்யுதுன்னே தெரியாம நீச்ச பங்கம் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாம தான் நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. இது மாதிரியான திருமண பொருத்தம் சம்பந்தமான விதிகளில் எல்லா கேள்விகளுக்குமான பதிலுடன் உங்களுக்காக காத்திருக்கக்கூடியது அப்பா ஜோதிட சுத்திரம். நீங்கள் இதுபோல விவரங்களை தெரிந்து திருமண காலத்தில் இந்த தசா புத்தியில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் நிலைக்குமா, திருமணம் செய்யலாமா, இது திருமண காலமா என்பதை விவரமாக தெரிந்து கொண்டு திருமண பொருத்த காலத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். திருமணமே செய்யக்கூடாத காலத்துல நீங்க எத்தனை பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணாலும் ராகு 8ல் நின்று தசை நடத்துகிறார், அட்டமத்தில் இருந்து தசை நடத்துகிறார். அவர் 2ஆம் பாவ அதிபதி சாரம் ஏறுகிறார். 2ஆம் பாவ அதிபதியோ அட்டமஸ்தானத்தில் இந்த ராகுவுக்கு புத்திநாதன் நீச்ச பலனையை தருகிறார் என உறுதி செய்யப்பட்டதால் 27 வருஷம் 3 மாசம் வரைக்கும் ராகு தசை சனி புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது என்பதை இதன் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தி, ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெரியப்படுத்தி, ஜோதிடத்தை நம்புகின்ற மக்களுக்கு இதை தெரியப்படுத்தி, இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.